வேண்டிய அனைத்து விடயங்களை செல்வார். அவருடைய புத்திரர் தான் மதிப்புக்குரிய வேதநாயகன் அவர்கள். அவருடைய தந்தை இந்த தேவஸ்தானத்தோடு மிகுந்த ஈடுபாடு. அது ஒரு தரம் செய்ய முடியாதவற்றை அவர் செய்த ஒரு பெரிய சமூக பணி ஆலயங்கள் சமூக பணி செய்ய வேண்டும் என்றதை அவர் முதலாக செய்து கொண்டவர். அந்த இல்ல பிள்ளைகளை எடுத்து அவர் வளர்ச்சியை கூட ஒரு கஷ்டமாக வந்த எனக்கு அந்த ஒரு இடம்பெயர்ந்து காலம் அது நாங்கள் இதில் இருந்து என்ன வசதியாக இருந்து ஒரு இடம்பெயர்ந்து பிறகு தென்மராட்சி சென்று அவரோட காலங்கள்லாம் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய காரியம். அவ மட்டுமில்லை பல சமூக பணிகள் தொடர்ச்சியாக பல சமூக பணிகள் இந்த நாங்கள் கூட ஏதாவது கஷ்டப்பட்டார்களுக்கு உதவி பண்ணி அவன் அந்த நாடுறது வளர்க்க இருந்தால் அந்த அவ்வளவு சமூக பணிகளிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். ஆனால் அப்படி ஒரு முதலாக இருந்தாலும் அந்த செயல்களை மற்ற ஆலயங்கள் செய்வது குறைவு. ஆனால் மற்ற ஆலயங்கள் கூடுதலாக அந்த வழக்குக்கு செலவழிக்கிற காசுகள் கூட அது எவ்வளவு செய்து கொண்டு போகலாம். அவங்க இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு செய்யணும். அது விரைவில் அதுக்கு செலவழிக்கிற காசு அது கூட. ஏன்னா உண்மையான காரணம் என்னென்றால் உண்மையான பக்தி இல்லை. நாங்கள் உண்மையான கடவுள் பக்தியை இருந்தால் நாங்கள் அப்படி போக மாட்டோம். நாங்கள் கடவுள்னு பார்க்க நாங்கள் எல்லாம் பிடிதல் நினைக்கிறதால அப்படி வருது. நாங்கள் அப்படி தான் நினைத்து கொண்டுள்ளோம். கடவுள்னு பார்க்க நாங்கள் பிடிது. மற்றவன் எந்த போக்கு போனாலும் பரவாயில்லை, எதிர்க்கு சோரம்பளம் வேற ஒன்று மட்டும் நினைக்கிறார்கள் தான். இப்போ நாங்கள் அப்படி மாறிவிட்டோம். கனாலும் அப்படி இருக்கிறோம். அந்த காலத்திலே அம்மா சில ஒழுக்க இந்த பிள்ளைகளை வந்து மிக ஒழுக்க சீலர்களாக வளர்த்துட்டு ஒரு பெரிய ஒரு காரியம். மற்ற ஆலயங்களும் ஒரு சிறிய ஒரு பகுதியாவது சமூகத்தொண்டு ஆற்ற வேண்டும் என்றதிலே அவள் முன்னுதாரணமாக திகழ்ந்தார். அந்த நம்பிக்கை மற்ற உண்மையிலே அது அந்த கன ஆலயங்களில் இருக்கின்றன. சில பணம் அனுப்புகிறார்கள். அவர்களுடைய கணக்கு வழக்கு கூட செய்யாமல் இருக்கிறார்கள். தெளிப்போல பெரிய செயலாளருக்கு தெரியும் கோயில்கள் இந்த பகுதிகளில் கூட அவர்கள் அந்த கணக்கு அறிக்கைகளை கேட்டால் அவர்கள் காட்டுறதே இல்லை. அப்படி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறான கோயில்களும் இருக்கின்றன. ஆக இது ஒரு நம்பிக்கை வரக்கூடியதாக வெளிநாட்டில் எவ்வளவு பெரிய நிதியை அனுப்புகிறார்கள் என்றால் அதொன்று. மற்றது அம்மா செய்த ஒரு பெரிய காரியம் நான் சொல்வேன். தன்னுடைய சேவை காலத்துக்கு பிறகு இந்த ஒரு வளர்ச்சி அடைய வேணும், இவ்வாறான விருத்தி அடைய வேணும் என்று ஒரு ஆளை கண்டுபிடிச்சு தந்திருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய இது. ஆளுநர்களை கண்டுபிடித்து அதுக்கு போட்டுதான் அது பெரிய அவனுக்குறாங்க. அதனால செய்ய முடியும் என்று கண்டுபிடிச்சு அதுக்குடி ஒரு ஆளை போட்டுக்கிட்டதான் அது மிக திறமை. இந்த அம்மாண்ட என்ன நோக்கம் இருக்கோ அதுக்கு எந்த விதமான ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு தொய்வும் இல்லாமல் தொடர்ச்சியாக பெரிய சேவைகளை அவர் செய்து கொண்டிருக்கிற உண்மையில் ஒரு மகத்தான